Satyabhama Institute of Science and Technology, Chennai. பிரதமருடைய தமிழக வருகையால் அரசியல் தேர்தல் களம் பரபரப்பை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரோடு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என்று சொன்ன ஓபிஎஸ்ஐ வழக்கமாக பிரதமர் வரும்போதோ அல்லது வழி அனுப்பும் போது உடன் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ இம்முறை தவிர்த்திருக்கிறதா? தினகரனும் ஓபிஎஸும் ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் இரண்டு பேருமே பாஜக கூட்டணியில் அப்படின்னு சொன்ன பிறகும் பாஜக அவர்களை தள்ளி வைத்து பார்க்கிறதா? அதற்கு காரணம் என்ன? பிரதமர் வந்தார் சென்றார், இவர்களை பார்க்கவும் இல்லை, மரியாதை நிமித்தமாக இவங்க வழி அனுப்புவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை அப்படின்றப்போ இது என்ன செய்தியை உணர்த்துகிறது? இதன் பின்னால் நடக்கக்கூடிய அரசியல் என்ன? இவங்க ரெண்டு பேரும் பாஜக கூட்டணியில் அப்ப இல்லையான்ற கேள்விகள் தமிழக அரசியல் எழுந்திருக்கிறது. நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவு கொள்கை பரப்பு செயலாளர் திரு மருது அழகராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஓபிஎஸ் பொதுவாக பிரதமர் வரும்போதோ அல்லது செல்லும் போதோ வழி அனுப்புவதோ இல்லை வரவேற்பதோ எப்போதும் அவர் அந்த நிகழ்வுகள் இருப்பார். ஆனால் இந்த முறை கூட்டணியை உறுதி செய்த அண்ணாமலை அவர்கள் நம்ம பார்த்தோம், தமாகலாம் போய் உறுதி செஞ்சாங்க. ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் தள்ளி வைத்திருப்பது போல தோன்றுகிறதா? ஏன்னா சமூக வலைதளங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து அவ்வாறு இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் சரி, எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் சரி, ஓபிஎஸ் என்கின்ற ஒரு 3 எழுத்து மந்திரத்தை ஒத்தி வைத்துவிட்டு அல்லது தள்ளி வைத்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியலை மேற்கொள்ள முடியாத நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் கேட்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு வாசன், ஜான் பாண்டியன், தமிழறிவு மணிகன், தேவநாதன் யாதவ் போன்ற தனி மனிதர்கள், இவர்களை அரசியல் கட்சிகள் என்று சொல்ல முடியாது, ஒரு தனி மனிதர்களை அழைத்து வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் வாக்கு வங்கியை கொண்டிருக்கும் திரு தினகரன், திரு ஓபிஎஸ் அவர்களை அழைக்கவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு திருமணத்திற்கு இந்த மேலகாரங்க, அப்புறம் நாதஸ்வரம் ஊதக்கூடியவங்க, வரவேற்பு செய்யக்கூடியவங்க எல்லாம் முதல்ல கூட்டிட்டு வருவாங்க. ஆனா கடைசியா தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வருவாங்க. அந்த கல்யாணத்தினுடைய பிரதான மாப்பிள்ளையும் பொண்ணும் என்பது போலத்தான் இந்த அரசியல் களத்தை பொறுத்தவரை. நான் இதை சொல்வதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி திரு அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணத்தால் 3% இரட்டிப்பாகி ஒருவேளை 6% எட்டி இருந்தாலும், பிரதமர் மோடிக்கு பிரத்யோக ஆதரவு தமிழ்நாட்டில் கூடியிருக்கிற காரணத்தால் அது 7% தொற்றிருந்தாலும், இவர்கள் கூட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த தனி மனித ஆட்களுடைய தயவால் அது 8% தொற்றிருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது ஏறத்தாழ 48% 50% வாக்குகளை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு பிரதான கூட்டணி. தங்கள் வாக்கு வங்குகளை உறுதிப்படுத்தின காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்கொண்டு பல தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 8% அல்லது 10% வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இதற்கு எங்கிருந்து வாக்கு வர வேண்டும் என்று கேட்டால் அதிமுகவிலிருந்து தான் வர வேண்டும். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி 3வது அணியை அமைத்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று சேர விடாமல் பிரிப்பதன் மூலம் திமுகவுக்கு கூடுதல் வாய்ப்பை எடப்பாடி உருவாக்கி கொடுக்கிறார். ஆக இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை பிம்பப்படுத்தி, குறிப்பாக ஓபிஎஸ் தான் அதிமுகவினுடைய பிரதான பங்குதாரர், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் என்பதை பாஜக முன்னிறுத்தினால் மட்டும்தான் அதிமுகவின் பெரும்பகுதி வாக்குகளை பாஜகவினுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதுதான் கள யதார்த்தம். நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் அதிமுக எடப்பாடி தரப்பிலிருந்து தங்களிடம் வந்து விடுவார்கள் என்கின்ற ஒருதலை காதலில் இருந்து இன்னும் பாஜக விடுதலையோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு திரைமறைவில எடப்பாடி தரப்பிலோடு பேசலாம், அல்லது எடப்பாடியை தவிர்த்து விட்டு பிறதையெல்லாம் இந்த கூட்டணிக்கு வர வைப்பதற்கான முயற்சியில ஈடுபடலாம் என்று நான் கருதுகிறேன். எங்களை தவிர்க்க முடியாது. Satyabhama Institute of Science and Technology, Chennai.